அப்படி உத்தமமும் உண்மையும் அப்படி போட்டிருக்கே. இந்த உலகத்தில் பைபிளில் போட்டு தெளிவாக இருக்கு. உத்தமங்கிறது பெரிய விஷயமா, உண்மைங்கிறது பெரிய விஷயமா? உத்தமமாக இருக்கிறது கஷ்டமா, உண்மையாக இருக்கிறது கஷ்டமா? ரெண்டுமே கஷ்டம்தான், ரெண்டுமே கஷ்டம்தான். இது ரெண்டுக்கு எவ்வளோ மார்க்கு கொடுக்கலாம்? உத்தமத்துக்கு அதிக மார்க்கு கொடுக்க முடியுமா, உண்மைக்கு அதிக மார்க் கொடுக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் உத்தமும் உண்மையில் ஊழியக்காரன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டார்? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன், உன்னை எஜமானோட சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்னு ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லி முடிச்சிட்டார். அந்த எஜமான் சொல்லி முடிச்சிட்டார். அவர் ஆண்டவர் தான், இயேசு தான். அப்படி மனதில் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஏன் உத்தமம் என்கிற ஒரு வார்த்தை அங்கே வருகிறது என்பதை நாம் மனதில் வைத்து சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. உத்தமம் என்பது தான் பெரிது. உத்தமத்துக்கு தான் அதிக மார்க்கு கொடுக்க முடியும். உண்மையாக இருக்கிறது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கடமை. ஆனால் உத்தமமாக இருக்கிறது என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய பெரிய ஒரு கிருபை, ஒரு ஆசீர்வாதம். உத்தமம், எல்லாரும் உத்தமர்கள் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் உண்மையாக இருக்கிறவங்க ஏராளம் இருக்கிறார்கள். உண்மையாக இருக்க வேண்டும், அதில் மாற்றமில்லை. நீங்கள் சங்கீதம் 15 இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் இருக்கிறது. சங்கீதம் 15 எடுங்கள் பார்க்கலாம். அதில் நான் ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். 15:2 வாசிக்கிறேன். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனே என்று சொல்லி ஒரு வரி வருகிறது. உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படிப்பட்ட மனுஷன் 4வது வசனத்தினுடைய பின்பகுதி, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். இதுதான் உத்தமம். பிரியமானவர்களே, எப்படி இந்த 15ஆம் சங்கீதம் ரொம்ப அருமையான சங்கீதம், நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த சங்கீதத்தில் அப்படி எப்படி வருகிறது? உத்தமனாய் நடந்து. நம்ம உத்தமமாக நடக்கிறோம் என்று சொன்னால் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறக்கூடாது. அவங்க தான் உத்தமர்கள், அவங்க தான் உத்தமர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். நல்லா கவனியுங்கள், நல்லா கவனியுங்கள். உத்தமம் என்பது தான் மேலானது. உண்மையை காட்டிலும் உத்தமம் பல மடங்கு உயர்ந்தது. அப்படியானால் உத்தமனாய் நடக்கிறவன் யார் அப்படின்னு சொன்னான்? ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன் தான் உத்தமன். உத்தமன். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு காரியம், ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறேன், நீங்கள் கேட்குறாங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்ட பிற்பாடு அதை கொடுக்கறதுக்கு எனக்கு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணுறேன்? எப்படியாவது கடன் பட்டாவது அவங்களுக்கு நான் சொல்லிட்டேனே, அவங்க எதிர்பார்த்து வருவாங்களே, அது நான் கொடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ பார்த்தாக்க மனசில் ஒன்று தோணுது, என்கிட்ட 4000 ரூபாய் தான் இருக்குது, அப்போ நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, சாரி நான் உங்களுக்கு சொன்னேன், ஆனால் என்னால் ரெடி பண்ண முடியல, 4000 தான் இருக்குது, கோச்சிக்காமல் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் எப்படிப்பட்ட மனுஷன்? நான் உண்மையான மனுஷன். அவங்க ஏமாந்து போகாதபடிக்கு முன்கூட்டியே சொல்லிட்டேன். அவங்களும் வாங்கிட்டு சந்தோஷமாக, இவ்வளோ கொடுத்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் முடியலன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு மகிழ்ச்சியாக போயிட்டாங்க. நான் உட்காந்து யோசிக்கிறேன், நான் எப்படிப்பட்ட மனுஷன்? நான் உண்மையாக இருக்கேன், நான் உண்மை உள்ள மனுஷன். ஆனால் இன்னொரு மனுஷன், அவன் உத்தமமான மனுஷன். அவன் என்ன பண்ணுறான்? நம்ம வாய் திறந்து சொல்லிட்டோமே, நான் என்ன பண்ணுறது? நான் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குமா? நான் கடன் வாங்கி பழக்கமே இல்லையே. இல்லை, நான் வாய் திறந்து சொன்னேன், கொடுக்குறேன்னு சொன்னேன். அவங்களும் பாவம், அவங்களுக்கு தேவை இருக்குது, எஸ்ன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் பாவம் இல்லையா? நான் கொடுக்குறேன்னு சொன்னதை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன்? அப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு கடன் பட்டாகிலும் அதை கொண்டு போய் வந்தோன்னே அவங்கள்ட்ட கொடுக்கறதும், கொடுக்கும்போது 4 தான் இருந்துச்சு, ஒன்று கடன் வாங்கினேன்ட்டு சொல்லாது இருக்கிறதும், அதை வாங்கி கொண்டு அவங்க போன பிற்பாடு ஆண்டவரை பார்த்து, என்ன ஆண்டவரே இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு,
அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த கடனை நான் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு பேசி கொண்டு இருக்கிறதும், பரலோகத்தில் ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது என்ன செய்வார்? இவன் என்னுடைய மகன், இவன் உத்தமன், இவன் உத்தமன் அப்படி சொல்லுவார். வேதத்தில் நமக்கு நல்லா தெரியும், நோவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நம்ம உத்தமர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இதில் விஷயம் இருக்கிறது. இந்த வசனங்களை மனதில் பதிய வச்சு அல்லது பைபிளை திறந்து வச்சுட்டு பார்த்து இந்த வரிகளெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு தியானம் பண்ணினால், அதை நம்ம ஆத்துமாவில் போட்டு அதை டைஜஸ்ட் பண்ணினால், அதை புசித்தால், வசனத்தை புசித்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள் என்ன போடப்பட்டிருக்கு, நோவா கர்த்தருடைய கண்களே நம்மளுக்கு கிருபை கிடைத்தது. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து தான் சபைக்குள்ளார கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அது மாத்திரம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். கிருபை கிடைச்சது, நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான். அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறதா ரொம்ப முக்கியம், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எப்படி இந்த கேரக்டர் நோவாவுக்கு வந்தது அப்படின்னா, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். வேத வசனத்தோட நீங்கள் வாசித்து வேதத்தை தியானம் பண்ணி வசனத்தை மனசுக்குள்ளார போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க, பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமையாக சொல்கிறேன், வசனத்தினால் கூட உள்ள நிரம்பிக்கிட்டே இருந்துச்சுனாக்க நீங்கள் தேவனோட இயேசுவோட இணைஞ்சிருக்கிறீங்க, சஞ்சரிக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிங்க, அப்படியே யோசிங்க. இந்த வசனம் என்ன செய்யணும்னு சொல்லுது, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லுங்க. வசனத்தை வாசிக்க தேவனை குறித்த அறிவு, இயேசுவை குறித்த அறிவு, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கும். நோவா அப்படித்தான் இருந்தார். அங்கே இருந்த அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளரே அவன் எப்படிப்பட்ட மனுஷனாயிருந்தான்? அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவரோட நெருங்குங்க பிரியமானவர்களே, வசனத்தோட நெருங்குங்க. நம்ம இது என்ன கஷ்டம், நம்ம நேரத்தை ஏன் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது? நம்முடைய வேதத்தை வாசிக்க ஏன் நம்ம நேரம் எடுக்கக்கூடாது? ஆண்டவரை பாடுறதுக்கு நம்ம ஏன் நேரம் எடுக்கக்கூடாது? நீங்கள் ஒரு பாட்டு பாடி பாருங்க, 2 பாட்டு 3 பாட்டு மனதார நெஞ்சார பாடி பாருங்க, கண்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வரும் பிரியமானவர்களே. அந்த நேரத்தில் இயேசு நம்மோடு இணைந்து விடுவார், நமக்குள்ளாரே வந்து வாசம் பண்ண ஆரம்பித்து விடுவார். இது எவ்வளோ பெரிய மேன்மை! அப்போ நம்ம உத்தமத்துக்கு நேராக ஒரு படி முன்னேற, அடுத்த படி முன்னேற நமக்கு முடியும். கிருபைங்கிற முதல் படி. 2வது அவன் நீதிமானாக இருந்தான், 2வது படி அவன் உத்தமனாக இருந்தான். அந்த 3வது படியில் போய் ஆண்டவரோடு இணைந்து கொள்ள முடியும். நம்ம பார்க்கிற மற்றவங்க சொல்லுவாங்க, இவர் கிருபை பெற்ற மனுஷன், இந்த மனுஷி கிருபை பெற்ற மனுஷி, இந்த மனுஷி ஒரு நீதிமான், இந்த மனுஷன் ஒரு நீதிமான். இன்னும் சொல்ல போனா அவங்க உத்தம இருதயம். ஆண்டவர் நோவா நமக்கு மாடலா வச்சிருக்கிறார். இன்றைக்கு இதை வாசிக்க, யோசிக்க, கேட்க, தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த படியிலே நம்ம முன்னேறி போக போகிறோம். ஆண்டவருடைய கிருபை நம்ம நிரப்ப போகிறது. இந்த வருஷமே நமக்கு ஆண்டவர் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கிருபையாக இருப்பாராக. அதுதான் அந்த கிருபை நமக்கு நிரம்ப போகிறது. கிருபை பெற்றவர்களாக வாழப் போகிறோம். ஆண்டவர் நம்ம நீதிமான்களாக மாற்ற போகிறார். ஒரு படி முன்னேறி உத்தமர்களாக, உத்தம இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். பார்க்கலாம்.